மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தமிழ் மொழியையா வளர்க்க பாடுபட்டார்கள்? கனிமொழியை வளர்க்கத்தானே அவர்கள் பாடுபட்டார்கள். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கும் தொண்டர்கள் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக முடியும். ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தை சாராதவர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக முடியுமா என்று சவால் விடுகிறேன். அல்வா கின்றதுக்கே பட்டியலின சகோதரர் எங்கே என்று கேட்கும் பொழுது, தமிழகத்தில் துணை முதலமைச்சர் என்றால் அதே பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுக்க தயாரா என்று கேட்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே ரகுபதி என்ன சொல்றாரு? சமூக நீதியின் காவலன் ராமன், அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். எந்த ராமனுக்கு செருப்பு மாலை வீசினாரோ உங்களது ஈவே பெரியசாமி, அவரை கண்டிக்க நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். அந்த கண்டனத்தை நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டும். சிவசங்கர், ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு? பெரியாரை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க அவர் தான் எல்லாவற்றிற்கும் விதை விதைத்தார் என்று. நான் சொல்றேன், இல்ல, எங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றதை போல சமூக நீதியை அதற்கு பின்னால் வந்தவர்கள் யாரும் நிலைநிறுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறோம். ஆக அவருக்கு ஏன் ராமசாமின்னு பேர் வச்சாங்க? ராமன் இல்லைன்னா ராமசாமின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்களா? ராமேஸ்வரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ராமநாதபுரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? அயோத்தியா பட்டினம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? நீங்க ஓட்ட நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க. நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை, ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை. இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன். அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம். இன்று வரை சொல்கிறோம், அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது. தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்ல இல்லையா? தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. திருநெல்வேலிக்கு இது, தூத்துக்குடிக்கு இது, மதுரைக்கு இது, ராமநாதபுரத்துக்கு இதுன்னு என்னைக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சோம், இந்த மாவட்டத்தோட பெயர்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற எந்த நாட்டிலும் நடக்காத வேறனை, எந்த மாநிலத்திலும் நடக்காத அந்த பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்தில் தண்ணீரில் மலத்தை கடந்து பட்டியலின மக்கள் இதைத்தான் குடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு ஊரில் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் செய்தார்கள் என்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனீங்க, போய் சகோதரர்களும் கஞ்சியும் கொடுக்கிறீங்க. ஆனா ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிறீர்களா ஸ்டாலின்? 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் ஒரு கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியாதா உங்களால்? தமிழகத்தில் மிகவும் கவலையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் காவல்துறை அன்பர்கள் தான். தமிழ்நாட்டில் நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த இடத்துக்கு போகணும், டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு சொல்லி, காவல்துறை அதிகாரின்னு சொல்றதுனால முன்னால சொல்லும் போது சொன்னாங்க, யாருன்னு சொல்லாம சொன்னாங்க. ஒரு அதிகாரிக்கு இந்த மாவட்டத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்தது. அந்த அதிகாரி சொன்னார், ஐயோ அங்க திருடு பயெல்லாம் அதிகம் ரொம்ப இருக்கு, கொலை கொள்ள அதிகமா இருக்கு, நான் எப்படி அங்க போறதுன்னு கேட்டாரு. என்னடா இது கொலை கொள்ள அதிகமா இருக்கு, திருடு தமிழ்நாட்டில் அங்க அதிகமா இருக்குன்னு எந்த அதிகாரி சொன்னார்னா, இல்ல போலீஸ் அதிகாரி தான் அந்த மாவட்டத்துக்கு போகவே பயப்படுகிறார் என்று சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்கிறது. தமிழகம் எப்படி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இதே போல ஒரு பிஸியான தெருவில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட முடியும் என்றால் இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது என்பதை மறைத்து சபாநாயகர் அப்பாவு சொல்றார். நாங்க அப்பெல்லாம் 4 கோடி இருந்தாங்க, இப்பெல்லாம் 8 கோடி ஆயிட்டாங்க. ரகுபதியும் சொல்ற, முதல்ல 4 கோடி தலைவன் தானை தலைவன் கலைஞர்னு நாங்க சொல்லுவோம், இப்ப 8 கோடியின் தானை தலைவர் ஸ்டாலின் சொல்றோம். மக்கள் தொகை அதிகமாகும் போது கொலை கொள்ளலாம் நடக்கதானே செய்யும். அங்கங்க ஒண்ணு நடந்தா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அதே ரகுபதி என்ன சொல்றாரு? சமூக நீதியின் காவலன் ராமன், அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். ஒரு விதத்தில் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. ஆனால் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை வீசினாரோ உங்களது ஈவே பெரியசாமி, அவரை கண்டிக்க நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். அந்த கண்டனத்தை நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டும். சரி, அவர் சொல்லிட்டார். ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கேட்க மாட்டார்ன்றது சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்.
அவர் திருவாய் மலர்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராமனை யாரும் பார்த்ததில்ல, ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்லை, அதனால ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதுங்க. எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு? இந்த குழந்தை பிறந்த உடனே சிவன் முன்னால தோன்றி, நான் இருக்கேன்ப்பா, அதனால நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரிவிச்சிட்டேன்ப்பா, அதனால நீ பேர் வைக்கன்னு சொன்னாங்களா? ஆக உங்க முப்பாட்டனுக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியிலேயே KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஏன் பேர் வந்தது? ஏன் நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே இவரால் தான் தமிழகம் உயர்ந்தது என்று? பெரியாரை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, அவர் தான் எல்லாவற்றிற்கும் விதை விதைத்தார் என்று. நான் சொல்றேன், இல்லை, எங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றதை போல சமூக நீதியை அதற்கு பின்னால் வந்தவர்கள் யாரும் நிலைநிறுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறோம். ஆக அவருக்கு ஏன் ராமசாமின்னு பேர் வச்சாங்க? ராமன் இல்லைன்னா ராமசாமின்னு பேர் வச்சிருக்க மாட்டாங்களா? ராமேஸ்வரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ராமநாதபுரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? அயோத்தியா பட்டினம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ஆக ராமனை எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் சொல்றாங்க, ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாயிடுச்சு. நாங்க ஓட்ட நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க, நீங்க ஓட்ட நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க. நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை, ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை. இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன். அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம். இன்று வரை சொல்கிறோம், அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் வாய்க்கு வந்து எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருப்பீர்கள். தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்ல இல்லையா? தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. திருநெல்வேலிக்கு இது, தூத்துக்குடிக்கு இது, மதுரைக்கு இது, ராமநாதபுரத்துக்கு இதுன்னு என்னைக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சா இந்த மாவட்டத்தோட பெயர்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார்கள், 2004, 2005 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது 17 மாநிலங்களின் பெயர்கள் அங்கே இடம்பெறவில்லை. அப்படி என்றால் 17 மாநிலங்களின் உதவிக்கு எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்று நிதி பகிர்வில் அதிகமாக பயனடைய போவது தமிழ்நாடு தான் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல இயலும். ஏனென்றால் தமிழ்நாடு பெயரில் இல்லை, எங்கள் உயிரில் இருக்கிறது, உதிரத்தில் இருக்கிறது, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் எண்ணத்தில் இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்ததை விட அதிகமாக திருக்குறளை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உச்சரித்திருக்கிறார் என்று சவால் விடுகிறேன். உங்களால் மறுக்க முடியுமா? இன்னைக்கு அப்படியே திருக்குறள் கூட கசந்து விட்டதா என்று ஸ்டாலின் கேட்கிறார். நாம அவரோட சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். சரி, எழுதி கொடுத்ததை படிச்சாலும் திருக்குறள் எழுதி கொடுத்து படிச்சாங்களா? ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் நம் தமிழ் கவிதைகளைத்தான் சொல்கிறார், திருக்குறளை அழகாக கையாண்டு பேசுகிறார். அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது, திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாம் இல்லை, மோடி அவர்கள் தான். அதனால சொல்லாததுனால நான் கவலைப்படுறேன் நீங்க சொல்றீங்க. அப்ப எந்த அளவிற்கு திருக்குறளும் மோடியும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள், திருக்குறளும் நிர்மலா சீதாராமனும் பின்னி பிணைந்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் ஒருவர் கேட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தமிழ் மொழியையா வளர்க்க பாடுபட்டார்கள்? கனிமொழியை வளர்க்கத்தானே அவர்கள் பாடுபட்டார்கள். யார் வளர்த்தாங்க? நீங்க பாத்தீங்கன்னா குடும்பம், ஒரே குடும்பம். அதனாலதான் தம்பி கார்த்திக் சிதம்பரம் எனக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, வாரிசு அரசியல் இல்லாத இரண்டே கட்சிகள், ஒன்று பாஜக, ஒன்று கம்யூனிஸ்ட். ஆக பாஜக உங்கள் எதிரணியில் இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய கட்சி என்பதை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற முறையில் நெஞ்சு நிமிர்த்து நாங்கள் என்னால் சொல்ல முடியும். நானும் ஒரு வாரிசு தான்.
ஆனால் வாரிசு இல்லாத வாரிசு. அண்ணன் கராத்தே தியாகராஜன் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நான் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இந்த கட்சியில் 1999 என்னை இணைத்துக் கொண்டு ஒரு சாதாரண தொண்டனாக நான் எந்த பின்புலமும் இல்லாமல் உயர்ந்து ஒரு கட்சியின் மாநில தலைவராக ஆக முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடியுமா கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் யாராவது இந்த பக்கத்தில் இருந்தால் கேட்கிறேன். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கும் தொண்டர்கள் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக முடியும். ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தை சாராதவர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக முடியுமா என்று சவால் விடுகிறேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தியாகம், ரொம்ப தியாகம். அவர்கிட்ட கேட்கிறாங்க, சொல்றாரு இளைஞரணி மாடாதான், எந்த பதவி வந்தாலும் எனக்கு இளைஞரணி தலைவர் பதவியை போல இருக்காதும் எதிர்பார்க்கிறாரு. நாங்க சொல்றோம், இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின், சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ராகுல். ஒரு அல்வா கின்றதுக்கு நீங்க சொல்றீங்க எங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள், எங்கே பட்டியலின மக்கள்? நாங்க அல்வா கின்றதுக்கு அவங்க கூப்பிடல, நாட்டில் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறோம். நீங்க வேலைக்கு மட்டுமே பங்கு கொடுக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அல்வா கின்றதுக்கே பட்டியலின சகோதரர் எங்கே என்று கேட்கும் பொழுது தமிழகத்தில் துணை முதலமைச்சர் என்றால் அதே பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுக்க தயாரா என்று கேட்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேங்கை வயல் நலமாக தண்ணீர் குடித்த ஊரில் மலமாக தண்ணீர் குடித்தார்கள் மக்கள். வேதனை வேறு எந்த நாட்டிலும் நடக்காத வேதனை, எந்த மாநிலத்திலும் நடக்காத வேதனை. அந்த பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்தில் தண்ணீரில் மலத்தை கடந்து பட்டியலின மக்கள் இதைத்தான் குடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு ஊரில் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் செய்தார்கள் என்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உயிர் பலி வாங்கியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் தண்ணீரில் மலம் கலந்தவர்களை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு என்ன சட்டம் ஒழுங்கு, என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால், நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில இந்த ஜூலை மாசம் மட்டும் கஞ்சா எவ்வளவு கடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நான் வரும்போது தொலைக்காட்சியில பார்க்கிறேன், ஒரு கல்லூரி மாணவன் காவிரி ஆற்றின் நீர் பெருக்கெடுப்பை பார்த்து கொண்டிருக்கிறான். கஞ்சா அருந்திய 2 வாலிபர்கள் அவனை கொலை செய்கிறார்கள். ஆக தமிழகத்தில் இதுல வேற ஸ்டாலின் 2017 ஆண்டு கஞ்சா பொட்டலத்தை கொண்டு சட்டமன்றத்துக்கு போனார். அப்ப பாக்கெட்ல மட்டும்தான் இருந்தது, இப்ப ரோடு ரோடா இருக்கு, கடகடையா இருக்கு. வடசென்னையில ஒரு கடைக்கு போய் அந்த கடையில வெத்தலை பாக்கு இருக்கோ இல்லையா, கஞ்சா இருக்கு. ரயில்ல 50 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டு இருக்கிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அதிகாரி, ஒரு நிர்வாகி இன்று நீக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் கஞ்சா வைத்திருந்தாராம். என்னை பொறுத்தமட்டில் கஞ்சா வைத்திருக்கிறார்கள் என்று நீக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கூடாரமே காலியாகிவிடும். யாரும் அந்த கட்சியில் இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. இல்லைன்றால் சாதிக் திமுக சாதித்ததா என்றால் சாதிக்குமா என்றாலும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சாதிக்கை வைத்திருந்தோம். அந்த கள்ளக்கடத்தல், அந்த ட்ரக் கடத்தல்காரரை, போதை மருந்து மாஃபியாவை சாதிக்கை நாங்கள் வைத்திருந்தோம், அதுதான் எங்களது சாதனை என்று சொல்லும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்னை போன்றவர்களாம் பாரத பிரதமரை வணங்குவதற்கு காரணம், இன்று கரீப் கல்யாண் யோஜனா என்ற புதுவையில் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது 5 கிலோவை நாங்கள் அதை பாக்கெட் போட்டு ஏழைகளுக்கு கொடுத்த நினைவு. இன்று அந்த கரீப் கல்யாண் யோஜனா என்று ஏழை மக்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உலக சுகாதார மையம் இந்தியாவில் கரோனாவை வெற்றி கொண்டதற்கு காரணம் ஏழை மக்களின் வயிறு நிரப்பப்பட்டது. அதற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்த இலவச அரிசி திட்டம் காரணம் என்று உலக சுகாதார மையம் சொல்கிறது.
உங்களின் பாராட்டு எங்களுக்கு தேவையில்லை. 40 பேர் இங்கிருந்து போனாங்க. எதற்காக போனார்கள்? இன்னைக்கு சொல்றார் கனிமொழி அவர்கள் சொல்றார், ஜாதியை கேட்கிறது, ஜாதியை கேட்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா, பெருமையா? நாங்கள் எல்லாம் ஜாதியை பார்ப்பதே இல்லை. நான் கனிமொழி அவர்களிடம் கேட்கிறேன், சென்னையில் தானே வளர்ந்தீர்கள், நானாவது நான் வளர்ந்தது தென்பகுதி, பிறந்தது தென்பகுதி. எந்த தொகுதியில் வேணா யார் வேணா நிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தூத்துக்குடியை நோக்கி ஏன் ஓடினீர்கள் கனிமொழி அவர்களே? ஏன் ஓடினீர்கள்? எதற்காக ஓடினீர்கள்? தூத்துக்குடி மீது அவ்வளவு பாசமா? இல்லை. நீங்கள் எதற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறீர்கள் ஜாதியை பற்றி. ஆனால் ஜாதிக்கு ஒரு மாவட்டம், ஜாதிக்கு ஒரு அமைச்சர் என்று வைத்துக் கொண்டு ஜாதியை பிரித்தாள்வது நீங்கள் தான். அது மட்டுமல்ல, இன்று சாதிய கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று ஸ்டாலின் கேட்கிறார். ஏன் நீங்க நடத்த வேண்டியதானே? பயம். தெலுங்கானால, பீகார்ல நடத்தினால் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான சதவீதத்தை ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்டுபவராக இருந்தால் தமிழகத்தை ஒரு பட்டியலின சகோதரர் ஆளட்டும். சகோதரர் திருமாவளவன் காதில் விழுந்தால் இது விழட்டும். எல்லாருக்கும் ஒரு பங்கு கேட்கிறார் அல்லவா, கேட்கட்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த தமிழகம் 2026 அதனால்தான் சமீபத்தில் நடந்த நமது பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் என்றால், அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்தேன். செங்கோல். நான் கூட கேட்டேன், தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என்று சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டிற்கான குறியீடான வேற எந்த மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்காத தமிழகத்திற்கு மட்டுமே குறியீடான செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது. இப்ப தமிழ்நாடே பாராளுமன்றம். செங்கோல் இருக்கும் பொழுது தமிழ் என்ற சொல் இல்லை என்று நீங்கள் எப்படி கேட்கலாம்? வேறு மாநிலத்தை சண்டை போட்டார்களா? தமிழகத்தை சார்ந்தவர்கள் இன்று சண்டை போட்டார்களா? இதை நீக்க வேண்டும் என்று வெங்கடேசன் எம்பி, அதற்கு துணையாக மாணிக் தாக்கூர், நீங்கள் எல்லாம் தமிழர்களா இல்லையா என்று கேட்கிறேன். நான் சொன்னேன், இன்று நீங்கள் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதே போல ஒரு செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை 2026 அலங்கரிக்கும். அதற்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் சபதம் ஏற்போம் என்று சொல்கிறேன். மறுபடியும் அவர்கள் தான் ஆள வேண்டுமா? மறுபடியும் அவர்கள் தான் வெல்ல வேண்டுமா? இல்லை. ஆன்மீக தமிழ், தமிழ் என்றாலே இவர்கள் ஆன்மீக தமிழை சிந்திப்பதே இல்லை. இப்ப ஆன்மீக தமிழும் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனா, அண்ணன் சேகர் பாபு முருகனை வச்சு ஒரு மாநாடு கொண்டாடுறார். அண்ணன் முருகன் தமிழ் கடவுள், அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு கோயில் வரா, யாரு காவடி எடுக்கிறா, யாரு பொய்க்காவடி எடுக்கிறா, எல்லாமே நன்றாக தெரியும். இதே ஸ்டாலினிடம் கேட்கிறேன், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனீங்க, போய் சகோதரர்களுடன் கஞ்சியும் கொடுக்கிறீங்க, ஆனா ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிறீர்களா ஸ்டாலின்? 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் ஒரு கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியாதா உங்களால்? ஆக துவேஷம். இன்னும் சொல்ல போனால், ஏன் நாங்கள் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்களே, ஏன் இந்த வாக்காளர்களின் 90% மக்கள் கொண்டாடும் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஸ்டாலின்? வருகிறது விநாயகர் சதுர்த்தி. உண்மையிலேயே ஸ்டாலின் வேற்றுமையை பார்க்காதவராக இருந்தால், மக்களிடம் வேற்றுமையை அவர் நிந்திப்பவராக, வேற்றுமையை உருவாக்குபவராக இருக்கிறார் என்பதற்கான குற்றச்சாட்டு. நீங்கள் மாற்று சக்தியை தவறாக நினைக்கவில்லை என்றால், இந்துக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தவில்லை என்றால், விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸ்டாலின் அவர்களே, முதலில் இந்த சகோதரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்களும் நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்.
இதே இந்து மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று ஏன் இந்த பாராபட்சம்? விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினமாக மாறிவிடும். விடுமுறை தினம், விடுமுறை தினம் அல்ல, உங்கள் விதியை மாற்றும் தினமாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்க போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன்.